இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? இட்லி, தோசை இதெல்லாம் செய்கிறத விட அதுக்கு என்ன சட்னி சாம்பார் செய்கிறதுங்கிறத பெரிய கன்ஃபியூஷன். இன்றைக்கி ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வரமல்லியும் 1/4 டீஸ்பூன் சீரகம் இதையும் அது கூட சேர்த்து வதக்கிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை இது ரெண்டும் நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 1/4 மூடி துருவன தேங்காய் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு யூஸ்வலாக நம்ம கொடுக்குற தாளிப்பு தான் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளிச்சு இது கூடவே சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, பணியாரம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம்.